முள்வேலி. உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. சங்கீதம் 119:118. சமீபத்தில் பத்திரிகை ஒன்றில் ஒரு படத்தை பார்த்தேன். மான் ஒன்று ஈட்டிகள் போன்ற பெரிய கம்பிகளால் ஆன வேலியை தாண்டும் பொழுது கம்பியில் மாட்டிக்கொண்டு அங்கேயே வயிறு கிழிக்கப்பட்டு மரித்த நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. பாதுகாப்பிற்கான வேலியே அதனுடைய உயிரை பறித்து விட்டது. ஆன்மீக வாழ்க்கை என்பது மனம் போன போக்கில் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிலையை விட்டு தேவனுடைய பாதுகாப்பின் சமூகத்திற்கு வருகின்ற ஒன்றாகும். ஆனால் அது ஒரு முள்வேலிக்குள் நம்மை உட்படுத்தும் வாழ்க்கையும் ஆகும். ஆனால் அந்த வேலிக்குள் பாதுகாப்பான சுதந்திரமும் உண்டு. காட்டில் அலைந்து திரியும் ஆட்டிற்கு முள்வேலிகள் இல்லை. அது எங்கே வேண்டுமானாலும் விடுதலையோடு உலாவலாம். ஆனால் ஆபத்து எங்கே, எப்பொழுது, எப்படி வரும் என்று கூற முடியாது. ஆனால் முள்வேலி நாம் தவறான இடத்திற்கு போகாமல் நம்மை தடுக்கின்றது. தவறானவைகளால் நாம் பாதிக்கப்படாமலும் அது நமக்கு உதவுகின்றது. ஆனால் இந்த முள்வேலியை தாண்டி செல்ல விரும்பும் பொழுது அதே முள்வேலியே நம்மை காயப்படுத்திவிடும். நாம் ஆண்டவரை அறியாமல் வாழும்போது பல தவறுகள், குற்றங்கள் செய்தாலும் அதனால் நாம் அதிகமாக பாதிக்கப்படாமலும் குற்ற உணர்வு அடையாமலும் இருப்பதுண்டு. ஆனால் மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாக வாழ முன்வந்த பின்னரோ சிறு சிறு தவறுகளும் குறைவுகளும் நம்மை காயப்படுத்தும். தேவ கட்டளையை மீறும் போதெல்லாம் அது நமக்குள் பாவத்தின் பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவேதான் சிலர் பாவ வாழ்க்கையின் நாட்களை விட பரிசுத்த வாழ்க்கையின் நாட்களிலே அதிக மன பாரமுடையவர்களாகவும் சுமை உடையவர்களாகவும் விளங்குகின்றனர். ஆனால் இந்த முள்வேலிகள் நம்முடைய நன்மைக்கே. இவைகள் நம்மை குத்தவில்லை எனில் நம்முடைய கால்கள் எல்லைகளை கடந்து போய்விடும். நம்முடைய இருதயம் கட்டுப்பாடுகளை இழந்து போய்விடும். ஆம், தேவன் அமைத்த முள்வேலிகளுக்காக நன்றி சொல்வோம். அதன் விளைவாக நாம் தவறுகளையும் குற்றங்களையும் தவிர்க்க நல்ல வாய்ப்பை பெறுகின்றோம். சிந்தனைக்கு, இறைவனுக்கு முன்பாக உன்னை யார் என்று கண்டு கொண்டால் உனக்கு முன்பாக பிறர் தங்களை யார் என்று கண்டு கொள்வார்கள். ஆமென்.